டினிட்டஸ், காதுல இரைச்சல். காதோட வேலை என்ன? காதோட வேலை பொதுவா கேட்கறது, மற்றவங்களுடைய மற்றவங்க சொல்ற செய்தியை உள்வாங்க. இப்போ இந்த கேட்கறதுலையும் உள்வாங்கிறதுலையும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது காதுல இரைச்சலா மாறும். உதாரணத்துக்கு என்னுடைய ரிலேட்டிவ், அவருடைய மனைவி எப்ப பார்த்தாலும் இவரை கரிச்சு கொட்டிட்டே இருக்கும். கரிச்சு கொட்டுறதுன்னா சும்மா சாதாரண வார்த்தைகள் இல்லை, காதுல கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள்ல கரிச்சு கூட்டிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு வந்த உடனே எதையாவது கூட்டிகிட்டே இருப்பார். அந்த சத்தத்திலேயே அவன் என்னன்னா இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்துற கேட்க மாட்டேன், என்ன இல்ல காது விழுவுல அப்படின்றது. இது ஒரு அப்படியே வருஷ கணக்கா நீடிச்சுட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது, இவர் காது கேட்காத மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு கட்டத்து வரலாம் ஒரு மனைவி பேசுறது கேட்கவும் முடியல. அப்போ என்ன காதுல கேட்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்புறம் காது என்ன பண்ணிடுச்சு, இவருக்கு கேட்கக்கூடாது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கற கையை நிப்பாட்டிட்டு இறைச்சலை உண்டு பண்ணிடுச்சு. இவரு என்ன பண்றாரு, இவங்க யாராவது பேசுறப்ப இவங்க ஏதாவது ஊட்டிட்டு இந்த இறைச்சலை ஏற்படுத்திக்கிட்டாரு பாருங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டு இறைச்சலை ஏற்படுத்துற, நானே உனக்கு இறைச்சலை ஏற்படுத்துறேன்னு அது காது இறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப அவர் காது கேட்பு திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு, இறைச்சல் மட்டும் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அது உங்க உடம்பு கேட்க ஆரம்பிச்சு. அப்போ காதுக்கு கேட்கிற வேலையை விட்டுட்டு நீங்க அதுக்கு இறைச்சலை உண்டாக்குற வேலையை கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த காது இறைச்சல் வராம தவிர்க்கணும்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு நம்ம முழுமையா காது கொடுத்து கேட்கணும். கேட்டு அவங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஏன் கரிச்சு கொட்டுறாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதை விடுத்துட்டு நம்ம கேட்காம நடிக்கிறதுங்கிறது என்ன ஆகுதுன்னா, அது காதுடைய ஃபங்க்ஷனையே எடுத்து அதுல சத்தத்தை உருவாக்கி. அப்போ காது இறைச்சல் வராம தடுக்கணும்னா காதோட வேலையை முழுமையா செய்ய விடுங்க. கேட்கறது, அவங்க சொல்றதை மற்றவங்க சொல்றதை உள்வாங்குறது, இதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சாவே காதுல வர இறைச்சலை நம்ம தடுக்கணும்.